ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.12% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.15% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 5929.24 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. 4969.30 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் S&P 500 0.27% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.03% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.50% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.60% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.66% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 1.36% ரெட்லையும், டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஏடிஆர் 0.07% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவும் நெகட்டிவ் டு நாஸ்டாக் மட்டும் மார்ஜினாக பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ எஸ்டர்டே ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, STCG அதாவது ஸ்டாக்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், அதில் உள்ள STCG அண்டு அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ இது ஜூலை 2024 பட்ஜெட்லே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோன்னு 20% ஃபார் STCG அண்ட் லாங் டேர்முக்கு பார்த்திங்கன்னா 12.5%ன்னு சொன்னாங்க டேக்ஸு. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்டர்டே நிர்மலா சீதாராமன். நாட்கோ ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ். நெட் ப்ராஃபிட் 37% டவுன் ஆயிருக்கு. 133 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 37.4% கம்மி ஆயிருக்கு. எபிடா 86% டவுன் ஆயிருக்கு. 38.79 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 35.3லேருந்து 8.2%ஆக ரெடியூஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. 1.5 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ இன்கம் டேக்ஸ் பில் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஃபைல் ஆக போகுதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நான் டுமாரோன்னு போட்டிருக்கேன். ஸோ எஸ்டர்டே நான் பார்த்ததுனால டுமாரோன்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி அக்கார்டிங் டு CNBC TV18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் பில்லில் 16 ஷெடியூல்ஸ் இருக்கும், 23 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிராஃப்ட் பில் நேம் அசஸ்மெண்ட் இயர்ன்றதை நாங்கள் சிம்பிள் டேக்ஸ் இயர்னு மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சவுதி அரேபியாவோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்ளைஸ்லாம் கொள்முதல் பண்ணுறதுக்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ ஆந்திர பிரதேஷில் அவங்க அப்கமிங் ரிஃபைனரி போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு லாங் டேர்ம் டீலில் 15 to 20 இயர்ஸில் இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இந்தியாவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75% சப்சிடரி கொடுத்துருக்காங்க BPCLக்கு ஃபார் த நியூ ரிஃபைனரிக்காகவும். அது மட்டும் இல்லாமல் 6000 acres அலோகேட் பண்ணியிருக்காங்க BPCL நியூ ரிஃபைனரிக்காக, பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்டாக ஒதுக்கியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். HAL Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 14.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23.7%லேருந்து 24.2%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது HAL ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் இன்க்ரிமெண்ட் லெட்டர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் February சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் லெட்டர்ஸ் இன் பேட்சஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம், டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி ஹைக்கும் சொல்லியிருக்காங்க. 5லேருந்து நாங்கள் 8%ஆக இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது ஏப்ரல் 2025லேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா February 12 எஸ்டர்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொட்டக் மஹிந்திரா பேங்க்கை பாட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நியூ கஸ்டமர்ஸ் வரக்கூடாது, ஆன்லைன் சேனல்ஸ் மூலமாக எந்த நியூ கஸ்டமர்ஸ் வரக்கூடாது, நியூ கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 24, 2024 போட்டிருந்தாங்க, பார் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் கொட்டக் மஹிந்திரா பேங்க் ஆன்லைன் கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ் கொண்டு வரலாம், நியூ கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க RBI.
பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 23.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 16.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இன்டரிம் டிவிடெண்டாக 3.5 பெர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஓவராலாக ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 4.3% டிப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இன் 5 மந்த்ஸில் ஜான்வரிக்கு சொல்லியிருக்காங்க. அதே டிசம்பரில் பார்க்கும்போது 5.22% இருந்ததுக்கு இப்போ அப்படியே 4.31% கம்மியாயிருக்கு. எதனாலனா மெயினாக கன்சூமர் ப்ரைஸ் ஃபுட் இண்டெக்ஸ் வந்து 6.02% தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 8.3% இருந்திருக்கு. ஸோ இப்போ 6.02% கம்மியாயிருக்கு. மெயினாக எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸால் தான் கம்மியாயிருக்குன்னா ஜீரா, ஜிஞ்சர், ட்ரை சில்லிஸ், பிரிஞ்சால், எல்பிஜி, ஸோ இதெல்லாம் கம்மியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளா, ஒடிசா, மணிப்பூர்லாம் ஹை இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் இருக்குது. ஓவர் 6% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 4.31% இருந்தாலும் இந்தியாவில் உள்ள சர்டைன் ஸ்டேட்ஸ் கேரளா, ஒடிசா, மணிப்பூர்லாம் இன்ஃப்ளேஷன் வந்து ஓவர் 6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் மோடி யூஎஸ்க்கு போயிருக்காங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம் டெய்லி. ஸோ அவங்க வந்து P-81 மிலிட்ரி பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் டீல் போடப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுங்கள். ஒரு 6 PI-81 ஏர்கிராஃப்ட்டுக்கான ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அண்டர் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் பேஸில் ஃபாரின் மிலிட்ரி சேல்ஸ் ப்ரோக்ராம் கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எங்கே பயன்படுத்துறதுக்காக நம்ம பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் மேரிடைம் பேட்ரோலுக்கும் சம்மரைன் ஹண்டிங் ஏர்கிராஃப்ட், ஸோ இதுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்காக யூஎஸ் கிட்டேருந்து டீல் போட்டு வாங்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 11% டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் பார்த்திங்கன்னா 8.5லேருந்து 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டரிம் டிவிடெண்டாக 4 பெர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 18. ONGC NTPC ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அயானா ரெனியூவபிள் பவரை $2.3 பில்லியன் நாங்கள் அக்வயர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறது மூலமாகவும் நெட் ஜீரோ டார்கெட்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ONGC 2030 அண்ட் NTPC 2050 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனடியன் லாக் மேக்கர் அண்ட் NDP லீடரான ஜக்மீத் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் டெஸ்லா மேலே 100% வந்து டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்லாவோட இம்போர்ட்ஸ் மேலே 100% டேக்ஸ் போடுவோம் சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரேட் வார் நடக்குதுங்களே அதுக்காக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து முக்கியமான இடத்துல எப்போ நாங்கள் தாக்கணுமோ அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட ட்ரேடு வாரை நாங்கள் தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனடாவோட ஃபார்மர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் ட்ரம்ப் அண்ட் மஸ்க், அதாவது கனடியன் ஆட்டோ ஒர்க்கர்ஸை தாக்குனாங்கன்னா 100% டேரிஃப் போடுவோம் டெஸ்லா மேலேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உள்நாட்டு கனடியன் மேடு EVs அண்ட் பிளக்இன் ஹைப்ரிட்ஸ்க்காக $10,000 ரிபேட் கொடுப்போம் எங்களோட கனடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IIFL ஃபினான்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 92% டவுன் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 4.4% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக IIFL ஃபினான்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கல. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9.22 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவும் ட்ரிப்பிள் ஆகிருக்கு. 165.92 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 15.44 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 11%லேருந்து 9.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9.3% டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. SMS ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 39% க்ரோ ஆகிருக்கு. 17.08 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 173.35 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 18லேருந்து 19.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. SMS ஃபார்மா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க.
எஸ்பிஐ நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. பிரதீப் பஜ்நாத் பாண்டியான்றவங்களுக்கு நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆங்கரிங்காக இருக்காங்க டெலிவிஷன் சேனலில். ஸோ இவங்க வந்து 2.83 crore ஃபைன் பண்ணணும். அந்த ஃபைன் வந்து இது வரைக்கும் பே பண்ணல, அதை பே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எதனால தான் இந்த ஃபைன் பார்த்திங்கன்னா, ஸோ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பாண்டையா அவங்களோட 7 அதர் என்டிட்டிஸையும் சேர்ந்து ஒரு 5 பேன் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு பேன் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேர்த்து தோஷ்கி ட்ரேட், மகான் இன்வெஸ்ட்மெண்ட், மனிஷ் வசாஞ்சி ஃபுரியா, HUF, அல்பேஷ் ஃபுரியா. ஸோ இதுமாரி ஒரு 7 பேருக்கு சேர்த்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து ஃபைன் பே பண்ணலன்னு சொல்லிட்டு செபி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பிடிசி இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 63% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 152.92 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 0.2% மார்ஜினலாக டவுன் ஆகிருக்கு. எபிடா க்ரோ ஆகிருக்கு. 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 7.3லேருந்து 9.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பிடிசி ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஐசிஐசிஐ பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து மெஜாரிட்டி ஹோல்டிங்காக இருப்பாங்க ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில். ஸோ ஈவன் தான் இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னராக இருந்தாலும், திரும்ப லிஸ்டிங் ஆனாலும், இல்லை பார்ஷியல் டிஸ்பர்ஸ்மெண்ட் இன் ஸ்டேக்கில் பார்ஷியலாக அவங்க வந்து செல் பண்ணால் கூட ஐசிஐசிஐ பேங்க் தான் 51% ஸ்டேக் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. நாங்கள் ரீட்டைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒயில் அதை 49% பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியான UK பேஸ்டு ப்ரொடென்ஷியல் PLC வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். சுவன் ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 82.88 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 39.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 307.15 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 78% அப். எபிடா மார்ஜின் 38.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 80.23 crore கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 7.9% டவுன் ஆகிருக்கு. எபிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 178.89 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 1.7%லேருந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடிடி சிமெண்டேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 87.02 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 11.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 1% அப் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக ஐடிடி சிமெண்டேஷன் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. செபி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க சேஞ்சஸ் வந்து மார்ஜின் ப்ளஷ் பண்ணுற சிஸ்டத்தில் நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ இது மூலமாக இன்வெஸ்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறத ப்ரிவெண்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம எஃப்என்டோலாம் பண்ணுறப்ப மார்ஜின் சரி நமக்கு இல்லைன்றப்ப நம்மளோட ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸை ப்ளெஜ் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் சில ரூல்ஸை ஸோ இது மூலமாக சேஞ்ச் பண்ணுறது மூலமாக டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகும், வெளிப்படைத்தன்மை இருக்கும். ஸோ ரிஸ்க் வந்து கம்மியாகப்படும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் பப்ளிக்கிட்டேருந்து ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கு March 4, 2025 சொல்லியிருக்காங்க. ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 33% கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 10.6% ஹை ஆகிருக்கு. மார்ஜின் பார்த்திங்கன்னா 20.9%லேருந்து 19.4% கம்மியாயிருக்கு. ஸோ ஓவராலாக அவ்வளோ குட் ரிசல்ட் ஒன்றும் கொடுக்கல ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ். வோடஃபோன் ஐடியா மேஜர் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில். ஸோ 6090 crore வந்து பேங்க் கேரண்டி கேட்டிருக்காங்க. அது March 10க்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதே ஆப்ஷனாக கேஷ் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் 5493 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் ஆப்ளிகேஷன்ஸ் நடக்குதில்ல, ஸோ 2015லேருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக இன்னும் 10 இயர்ஸாக இது போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க கோர்ட்.
கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 34.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 279.31 crore 596.84 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் 12.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.